நாம் தமிழர் இந்த வார்த்தையை கேட்ட உடனே இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லையும் சரி நம்ம மக்களும் சரி கேட்குற விஷயம் என்னென்னா, தமிழர்னா யார்? நாம் தமிழரில் இருக்கிறவங்க தான் தமிழர்களா? எப்போ நாங்கள்லாம் தமிழர்கள் இல்லையா? இல்லை சுத்த தமிழ் பேசுகிறவங்க தான் தமிழர்களா? யார் தமிழர்கள்? இதை தலைவர் சேகுவேரா அவர்களுடைய பாணியில் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். தலைவர் சேகுவேரா என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலகின் ஏதோ ஒரு மூலையில் எங்கோ ஒருவனுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது உன் இரத்தம் திளைக்கிறது என்றால் நீயும் என் சகோதரனே, நீயும் போராளியே அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அதுபோல தமிழ்னு சொன்னா இனிக்குதா? தமிழுக்கு ஒரு பிரச்சனை, தமிழ் மாண்புக்கு ஒரு பிரச்சனை, தமிழ் மண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா உன் ரத்தம் திளைக்குதா? நீ தமிழன் இல்லை. தமிழ்னு சொன்னா தமிழ் தமிழ்னு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா நீ தமிழ்நாட்டிலே பிறந்தாலும் தமிழ் ரத்தத்திலே பிறந்தாலும் தமிழன் இல்லை. நீ எப்படிப்பட்டவன்? அப்படி தமிழ்னு சொன்னா உனக்கு இப்படி சொரியுதா அப்படின்னா, பெற்ற தாயை ஒருவேளை சாப்பாடு போடாமல் விடுறான் தெரியுமா? அவனும் இந்த தமிழ்னு சொன்னா நான் வந்துட்டான் அப்படின்னு சொல்றான் தெரியுமா? அவனும் ஒன்று, அவனுக்கு தமிழ் ரத்தம் பாயலை. ஸோ தமிழன்னா யாருன்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் இதை சொல்லுங்க. தமிழ்னு சொன்னா உனக்கு ரத்தம் திளைக்குதாடா, நீ தமிழன்டா. ஓகே, டன். இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறத நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கட்சி அரசியல் இதெல்லாம் ரெண்டாவது. ஓகேவா? இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள நான் வரதுக்கு முக்கியமான காரணம் என் தலைவர் மேதகு பிரபாகரன். இன்னைக்கு சமூக வலைதளங்களில் என்ன அடிக்காத அடியே கிடையாது, பயங்கரமாக அடிக்கிறாங்க. இப்போ கூட நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன்டா இவ்வளவு அடிச்சு நீ பேசுறியடா அப்படின்னு. வீழ்ந்து விடாத வீரம், மண்டியிடாத மானம் என் தலைவன் பிரபாகரன் எனக்கு கற்றுக் கொடுத்தது. அவ்வளவு பிரச்சனைகள்லையும் உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக்கோங்க, உங்களுக்கு நல்ல சலுகைகள் பண்ணித்தாரோம், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணால் போதுன்னு சொன்ன போது என் தமிழ் தேசத்தை தவிர எனக்கு வேற எந்த இதுவும் வேண்டான்னு, அதான் வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம் கொண்ட தலைவன்ட்டு வளர்ந்த பிள்ளைனா. நீங்கள் என்ன அடி அடித்தாலும் பேச பேச இன்னும் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டே தான் இருப்பேனே தவிர விட்டு போக மாட்டோம். ஒன்று, இன்னைக்கு இந்த நாம் தமிழர் வந்தால் என்ன செய்யும் அப்படின்னா, முதல்ல அவங்க சொல்லியிருக்கிறது பூரண மதுவிலக்கு, எல்லா டாஸ்மார்க்கும் மூடிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு நீங்கள் கொடுத்து அவங்க மது கடைகளை மூடாட்டா தனி மனிதனாக சாகும் வரை நான் உண்ணாவிரதம் இருப்பேன். விளையாட்டு இல்லை, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதே மாதிரி இருப்பேன். இன்னைக்கு ஸ்கூல்ஸை பற்றி சொல்கிறாங்க, சொல்லும்போது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்த சாதாரணமாக சொல்லிட்டு போனாலோ இல்லை தமிழில் சொன்னாலோ புரிய மாட்டேங்குது. அண்ணன் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பாங்க, தமிழருடைய சிறந்த பண்பு எதுன்னு கேட்டால் அறம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அறம்னா என்னதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அறம்னா என்னன்னா, அந்த ஒரு வார்த்தையில் நிறைய விஷயங்கள் அடங்குது. நேர்மையாக இருக்கிறது, ஒழுக்கமாக இருக்கிறது, தன்னை மட்டும் யோசிக்காம பிற மனிதர்களையும் பிற உயிர்களையும் யோசிக்கிறது, இது எல்லாமே அறத்தில் அடங்கும். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் உறவுகள் அப்படி இல்லை. நாம் தமிழர் உறவுகள் எல்லாம் தன்னை மீறி மற்ற உயிரினங்களை நேசிக்கிற ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க, அறத்தோடு இருக்கிறான். இதுதான் தமிழனுடைய பண்பு. ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு இதில் போயிட்டு இருக்காங்கல்ல, எவனை பற்றியும் கண்டுக்கவே மாட்டாங்க. கீழே உளுந்தாலும் கண்டுக்கிறாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. எவனோ இன்னும் ஆற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் நல்ல ஒரு இது என்ன, நம்ம ஸ்கூல்ஸ் தரம் உயர்த்தப்படும் சொன்னால் என்னத்தை தரம் உயர்த்துவாங்க? இங்கே இல்லை, நல்லா தானே இருக்குது. தவறு. அந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். தனியார் ஸ்கூல்ஸு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, இன்னைக்கு தனியார் ஸ்கூல்ஸில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது, கவர்மெண்ட் ஸ்கூலில் என்ன இல்லை அப்படின்னா தெளிவாக சொல்லிடலாம். மேனஸ், ஒழுக்கம், பிள்ளைகளுடைய நடத்தை. தனியார் ஸ்கூலில் பிள்ளைகள் நடக்கிற நடத்தைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நடக்கிற பிள்ளைகளுடைய நடத்தைக்கும் வித்தியாசம் இருக்கானா? இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் டிசிப்ளின் அப்படிங்கிறது கற்றுக் கொடுக்கப்படுதானா? இல்லை, ஸ்டாப் பண்ணப்பட்டுருச்சு. ஆக்சுவலாக இது எல்லாமே திட்டமிட்ட விஷயம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. இது கண்டுக்காமல் அப்படியே போயிட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனால் இதெல்லாம் திட்டமிட்ட விஷயம். எப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர்கிட்ட கம்பை வாங்கினோமோ அப்போவுமே பிள்ளைகளை கண்டித்து வளர்க்குற விஷயம் தடைப்பட்டுருச்சு.
இன்னைக்கு ஒருத்தன் ஒழுக்கம் இல்லாமல் நடந்தான் அப்படின்னா அந்த பையனை டீச்சர்ஸ் கண்டிக்க முடியல. என்கிட்ட நானே நிறைய டீச்சர்ஸ்ட்ட பேசியிருக்கேன், கவர்மெண்ட் டீச்சர்ஸ்ட்டு. அவங்க சொல்கிறது என்னென்னா, அந்த பையன் தவறு செஞ்சான், ஒழுக்கம் இல்லாமல் நடந்தான்னா நாங்கள் அதை ஏதாவது சொன்னால் முதல்ல ஆக்ஷன் எடுக்கிறது யார் மேலேன்னா எங்கள் மேலே. இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒழுக்கமாக இருக்கிறவன் சிந்திப்பான், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறவன் தாறுமாறாக இருப்பான். நீ சிந்திக்க ஆரம்பிச்சன்னா நாளைக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்கணும்னு நினைப்ப. சேம் தமிழனுடைய அறம் உனக்குள்ள வந்து இறங்கும். நீ சிந்திக்கலைன்னா நீ பைசா கொடுத்தா ஓட்டு போட்டு போயிட்டே இருப்ப. ஸோ உருவாக்கப்படுகிறார்கள். இந்த பிராய்லர் கோழிஸ் மாதிரி என்ன சொன்னானோ நாளைக்கு தலையை வெட்டுறது கொண்டு போய் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி மாற்ற போகுது. ஓகே, டிசிப்ளின் ஃபஸ்ட்டு. நாம் தமிழர் கட்சி இந்த ஸ்கூல்ஸில் கொண்டு வரப்போ ஒரு தரம் உயர்த்துதல் அப்படிங்கிறது டிசிப்ளின். கரெக்டாக மேடம்? டிசிப்ளின், குழந்தைகளுக்கு டிசிப்ளின் கற்றுக் கொடுக்கப்படும். அதுக்கு பிறகு தான் எல்லாம். அந்த டிசிப்ளின் ஒன்று வந்துட்டாலே நாளைய சமுதாயம் நல்லா இருக்கும், சிந்திக்கும். சரிதானா? ஆன்சி சோபாக்கா ஆகச்சிறந்த ஆளுமை. அதே மாதிரி என்னுடைய சகோதரி வந்து மரிய ஜெனிஃபர் அக்கா ஆகச்சிறந்த ஆளுமை. ஆளுமை அப்படின்னா என்ன அப்படின்னா ஆட்டையை போடுறது இல்லை. இங்கே ஆளுமைனாலே ஆட்டையை போடுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஊராட்சி மன்ற தலைவரில் இருந்து மேலே இருக்கிறவங்க வரைக்கும் முதல்வன் படம் நம்ம பார்த்து பல வருஷம் ஆச்சு. ஆனால் இன்னைக்கும் நம்ம கேள்வி கேட்கல, நம்மளை தவிர வேற எவனும் கேள்வி கேட்கல. அப்படியே பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கிறான். அவன் அதில் கேட்குறான் அந்த முதலமைச்சர்கிட்ட, உங்களுடைய சம்பளம் எவ்வளவு? 50,000 ரூபா தான். உங்களுக்கு எப்படி இத்தனை கோடி ரூபா சொத்து வந்துச்சு? நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான், பதில் கேட்கல. ஆனால் இன்னைக்கு அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரில் இருந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இந்த ஆளுமையெல்லாம் வந்து எத்தனையோ கோடி ரூபாவை விட்டுட்டு தான் வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க என்னென்னா இருக்கிற கையில் உள்ள காசை கொடுத்து மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க. எதுக்கு? ஆட்சிக்கு வந்து கொள்ளையடிக்கிறான்னா தேவையில்லை, அவங்களுக்கு அதுக்கு தேவையில்லை. தமிழனுடைய அறம் அதை கற்றுக் கொடுக்கல. எதையாச்சும் பண்ணி என் உயிரையாச்சும் கொடுத்து என் மக்களை நான் மீட்டு எடுத்துட மாட்டோமா, என் தமிழனுக்குள்ள அந்த அறத்தை புகுத்திட மாட்டோமாங்கிற ஆதங்கம் தான். இன்னைக்கு நானும் உங்களுக்குள்ள வந்து இவ்வளோ அடி வாங்கிட்டு எதுக்கு இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, எதையாச்சும் பண்ணி மீட்டு எடுத்துட மாட்டோமா, என் பிள்ளைகள் சிந்திக்க ஆரம்பிச்சிடாதா? அதுதான் இந்த ஆளுமை உள்ளவங்களை நாம் உள்ளே கொண்டு வர்றோம். நாளைக்கு வெற்றி அடைகிற வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய சமுதாயம் அருமையாக இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னைக்கும் சுரண்டுறது மாதிரி சுரண்டிக்கிட்டே தான் இருப்பான். இன்னைக்கு ரஜினிகாந்தும் கமலும் சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. எல்லாம் நீங்கள் பார்த்துருவீங்க, அப்படிதானே? 500 கோடி ரூபா பட்ஜெட்டு. முதல்ல ஒரு ப்ரொடியூசர் எடுத்தார், அவரால் முடியாது அப்படின்ட்டார். இப்போ அதுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னா இன்பநிதி. இப்போ தான் படித்து முடிச்சிருக்காப்புல தம்பி. 500 கோடி ரூபா எங்கேருந்து வந்துன்னு யாருக்கும் தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? புரியுதா? எல்லாம் நம்ம பணம்யா, நம்ம பணம். நமக்கு 20,000 ரூபாய் இருந்தாலே நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போயிடுறோம். கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், 20,000 30,000 சம்பாதிக்கிறோம், அதை வச்சு அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க அப்படி இல்லை. நம்ம பணத்துலேருந்து ஒரு ரூபா எடுத்தால் போதும். 1 கோடி ரூபாய் எடுத்தால் 1 ரூபா எடுத்தாலே போதும். அத்தனை கோடி ரூபா ஆச்சு. இவ்வளோ கோடி ரூபாய்க்கு நாங்கள் திட்டங்கள் செஞ்சவங்கிறாங்க, இவ்வளோ கோடி ரூபா நம்ம ரோடு போட்டோங்கிறாங்க. ஒன்றும் நடக்கலை. இன்னும் ரோடு குண்டு குழிமாக தான் கிடக்குது. நமக்கு எந்த மாற்றமும் ஏற்படல. மாற்றம் எங்கே ஏற்பட்டுக்குன்னா, நம்ம கடைகள் வைக்கிறோம்ல, அதில் லைட்டை போட்டு அதை போட்டு இதை போட்டு அழகாக்கியிருக்குமே தவிர அவங்க செய்ய வேண்டிய எந்த விஷயத்தையும் அவங்க செய்யவே இல்லை. உண்மையே சொல்ல போனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண கடைநிலை அரசியல்வாதிகிட்ட இருக்கக்கூடிய காசு அவ்வளோத்தையும், அதாவது ஆட்டையை போட்ட காசை வாங்கினாலே தமிழ்நாட்டை தங்கத்தில் மூடிடலாம். அவ்வளோ காசு இருக்குது. அதான் சொல்கிறோம்ல, ஒரு இப்போ தான் படித்து முடிச்சிருக்காப்புல 500 கோடி ரூபா எங்கேருந்து வருதுன்னு தெரியல. இதை நம்ம கேள்வி கேட்கணும். நாளைக்கு நாம் தமிழர் கட்சி வந்தால், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் சிறிய ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்து மேல் மட்டத்தில் இருந்து வரைக்கும் அவங்களுடைய சம்பளத்தை தவிர 1 ரூபா மக்களுடைய பணம் அவங்க பாக்கெட்டுக்குள்ளே போகாது. அடித்து சொல்கிறேன். இந்த வாக்குறுதியை கொடுக்கலாம்ல? கொடுப்போம். ஓகே, நான் இருக்கிறேன். நான் ஒரு அடிப்படை உறுப்பினர் இது கூட கிடையாதுங்க. நான் தனி மனிதனாக தான் இங்கே நிற்கிறேன். நாளைக்கு இதில் ஏதாவது இது இருந்தால் கூட நான் நின்று கேட்பேன். ஆனால் கேட்க வேண்டிய நிலைமை வராது. ஏன்னா ஒரு மனிதன் எப்படி நடக்கிறான் அப்படிங்கிறத வச்சு தான், முதல்ல வர்றதை வச்சு நம்ம சப்போர்ட் பண்ண. எடுத்த உடனே நாம் தமிழர் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இல்லை. ஒரு மனிதன் நடக்கிறத வச்சு தான் அவனுக்கு சப்போர்ட். நீ எப்படி நடக்கிறத வச்சு தானே நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லுவாங்க.
கரெக்டு தானே? எப்படி நடக்கிறியோ அதை வச்சு தான். அப்போ ஒரு மனுஷன் வர்றான், தலைவர் பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேரால் வர்றான், வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்கிறான். அதுக்கப்புறம் எடுத்த உடனே அண்ணன் சீமானுக்கு இந்த சப்போர்ட்டா இல்லை இதில் பேசுகிறவங்களுக்கு இந்த சப்போர்ட்டா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. யாருக்கு அந்த சப்போர்ட்டை நான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா, அன்னைக்கு என் தலைவன் அங்கே போராடும்போது அவருக்காக ரத்தம் சிந்த என்னால் முடியல. ரத்தம் சிந்தனுங்கிறது என்னுடைய ஆசை, ஆதங்கம், ஆனால் முடியலை. ஆனால் இன்னைக்கு அவருடைய படையை நான் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். சீரியஸா அவருடைய படையை பார்க்குறேன். ஏன் அவருடைய படையை பார்க்குறேன்னா, அந்த ஒழுக்கம், அந்த கட்டுக்கோப்பு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஸ்பிரிட், அதை நான் பார்க்குறேன். அந்த படைக்கு தான் ராஜாபாரனுடைய சப்போர்ட். இந்த படையில நானும் ஒரு சோல்ஜராக இருக்கிறதுல பெருமைப்படுறேன். கடைசி வரை இதுக்கு நின்று போராடுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இதோட முக்கியமான விஷயம், இங்கே எல்லாரும் உணர்வால் இணைந்த கூட்டம். முதைய சொல்லிட்டேன், நீங்கள் மற்றவங்கள்ட்ட போய் உங்கள் கொள்கைகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உணர்வுகளை விதைங்க. உங்களுடைய உணர்வுகளை விதைங்க. உனக்குள்ள உள்ள தமிழ் உணர்வை விதை. அது எப்படி சொல்கிறது, அந்த உணர்வை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? என் தமிழ் அப்படிங்கிற உணர்வை நம்ம எப்படி வெளிப்படுத்துவோம்? அந்த உணர்வால் தான் அன்றைக்கி அங்கே 5 லட்சம் பேர் கூடினாங்க. யாருமே எதிர்பார்க்கலை. எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தா, என்ன 1% ஓட்டு வாங்குவீங்களா? நாங்கள் இங்கே புதுசாக ஆரம்பித்து எங்கே போயிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கல்ல அப்படின்னு. சமூக வலைதளங்கள்லையும் எல்லாரும் அப்படி தான், அவ்வளோலாம் ஒன்று வந்துக்கிடாது, இனி அது அவ்வளோதான் அப்படி இப்படின்னு. ஆனால் உண்மையான விஷயம் என்னென்னா, தமிழ் தாய் வந்து இந்த தடவை முடிவு பண்ணிட்டா, என் பிள்ளைகள் மூலமாக நான் இந்த தடவை உயிர் தெழுந்தே ஆகணும். அவ கொடுத்த ஸ்பிரிட்டில் தான் அந்த 5 லட்சம் பேர். சும்மா ஒன்றும் இல்லை, எல்லாரும் அவன் காசை போட்டு நான் முன்னாடி போகிறதானே, எவ்வளோ வண்டிகள் போகுது, அது எவ்வளோ ஒழுக்கம். 5 லட்சம் பேர் வந்து ஒரு சேர் உடையலையா, ஒரு சேர் உடையலையா. இதுதான் தமிழனுடைய பவர், இதுதான் பிரபாகரனுடைய படை. நீங்க செய்ய வேண்டியது இதே மாதிரி உங்களுடைய உணர்வு. ஏன்னா ஒரு மனுஷன் தானே வந்தான், 5 லட்சம் பேர் இப்போ எப்படி வந்தான்? அவர் விதைச்ச விதை, அந்த உணர்வு, தனக்குள்ள இருந்து வெளியான அந்த உணர்வை நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் விதைங்க. உங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த கிளர்ச்சி இருக்கு, அதை வெளிக்கொண்டு வரதுக்கு தயங்காதீங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க, நான் நாம் தமிழர் அந்த முழக்கத்தை முழங்கியிருப்பேன். தயங்காதீங்க. ஒரு இடத்துல நாம் தமிழர் இல்லை தமிழுக்கான ஒரு ஒரு ஒலி உண்டாகுது அப்படின்னா, உங்கள் வாய் எதுவுமே மூடி இருக்கக்கூடாது, உங்கள் கைகள் எதுவுமே கீழே இருக்கக்கூடாது. அந்த இடத்துல முழக்கம் கேட்கணும். அப்போதான் நம்ம தமிழ் மறுபடியும் புத்துயிர் பெற்று வருவா. ஓகே, இந்த தடவை இவ்வளோ % ஓட்டு எடுக்க போகிறோமா, இல்லை ஜெயிப்போமா மாட்டோமா, சந்தேகமே வேண்டாம். அதுக்கு தான் உங்களுக்கு காட்டியிருக்கா 5 லட்சம் பேரை கொண்டு வந்து. இந்த தடவை நம்ம ஜெயிச்சே ஆகும். ஆன்சியக்கா இந்த தொகுதியில் அவங்க எம்எல்ஏவாக இருக்கணும், இருந்தே ஆகணும். அதே மாதிரி மரிய ஜெனிஃபர் அக்கா கன்னியாகுமரி தொகுதியில் அவங்க வெற்றி பெற்றே ஆகணும். நான் ஆல்ரெடி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், மிராக்கிள்ஸ் ஹேப்பன் அப்படின்னு. நீங்கள் நினைக்கிற, அதாவது இந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், நீங்கள் நினைக்கிறத விட ஒரு அதிசயம் நடக்கும். எனக்கு அது தோணுது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, நான் சமூக வலைதளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சமூக வலைதளத்தில் எல்லாரும் ஓப்பன் அப் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, தமிழ் மொழிக்காகவும் இதே கட்சிக்காகவும். இது நாள் வரைக்கும் எல்லாரும் பயந்து இருந்தவங்க இப்போ எதுக்காக கிளர்ந்து எழுதுறாங்க? ஆனால் இப்போ எல்லாரும் சொல்கிறான் 1% ஓட்டு வருமானு. ஆனால் இப்போ தான் எல்லாரும் கிளர்ந்து எழுதுறான். அப்போ என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்குது நமக்கே தெரியாமல் வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. இவனுங்க பயந்து பொய் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க, பொய்யாங்கலியில். புரியுதா? இந்த தடவை நம்ம வெற்றி அடைஞ்சே ஆகும், அந்த அதிசயம் நடந்தே ஆகும். தமிழனை அதை நமக்கு கொடுத்தே ஆகும். அந்த நம்பிக்கையோட எல்லாரும் உங்களுடைய உணர்வுகளை விதைக்க தயாராகுங்க. இன்னொன்று, நம்ம கப்பியறை பேரூராட்சி தானே, கப்பியறை பேரூராட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நான் அவங்கள அப்படி தான் பார்த்தேன், யூடியூப்பில் வந்து செய்தியில் பார்க்கும்போது தான் தெரியுது, எப்படிப்பா நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தங்க கவுன்சிலராக வந்து இவ்வளோ காசு செலவு பண்ணி ஒரு இப்போ மூட போகிறோம் அப்படிங்கிற நிலைமையில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தை தரம் உயர்த்தி ISO தரத்துக்கு உயர்த்தி இன்றைக்கி அதை மேல் கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா இத்தனோண்டு சின்ன பதவியில் இருந்து இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சு ஒரு மதுக்கடையை போராடி மூட வச்ச இவங்களால் இதுக்கு எம்எல்ஏ வந்தால் எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுங்கிறத இங்கே இருக்கிற எல்லா மக்களும் உணர்ந்துக்கோங்க. நீ 5000 வாங்கிக்கோ 1000 வாங்கிக்கோ பாக்கெட்டில் போட்டுக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஓட்டை மட்டும் இங்கே போட்டுரு.
ஓகேவா? ஏன் நம்மள்ட்ட இருந்து சுரண்டுற பணத்தை தான் கொஞ்சோண்டு எலும்பு துண்டு போடுற மாதிரி போடுறானுங்க. சரி, இந்த விஷயத்த கரெக்டாக உண்மையாக சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, என்கிட்ட நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஏண்டா உனக்கு உடம்பு வளர்ந்த அளவுக்கு அறிவே வளரலடா, நாம் தமிழருக்கு போய் சப்போர்ட் பண்ணுறியடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த உடம்புக்கு வந்து ஒரு நாளைக்கு 1/2 கிலோ சிக்கன் சாப்பிட்ணும், ஒரு நாளைக்கு 20 முட்டை திங்கணும். முட்டை விலை தங்கத்தை விட அதிகமாக போயிட்டுருக்கு. கோழி விலை அதுக்கும் மேலே 195 ரூபா கிலோ எங்கேயோ போய் நிற்கிது. நாம் வாங்க சம்பளத்துக்கு இனி பாடி பில்டிங்லாம் பண்ண முடியாது, நம்மளும் நோஞ்சிருவோன்னு தான் ஒரு எண்ணம் வருது. இங்கே நமக்கு 15 ரூபாய்க்கு என்னது பஸ்ஸு வந்து இலவசம். வேறு என்ன இலவசம்? வேறு என்ன இலவசமாக கொடுக்குறாங்க? இந்த 1000 ரூபா ரேஷன் கடை அரிசி 1000 ரூபா கொடுத்தாச்சு, அரிசியும் கொடுத்தாச்சு. மற்ற எல்லாத்துலேயும் டபுள் மடங்கு ரேட்டை தூக்குடா மேலே. அப்போ நாளைக்கு இந்த அரிசிக்கும் இந்த போகிற 15 ரூபாவுக்கும் வந்து கொடுத்துட்டு மற்ற எல்லாத்துக்கும் நம்ம கையேந்தி நிற்போமா? இங்கே உள்ள நிறைய சின்ன பசங்களுக்கு, அதாவது இளம் வயசு சகோதரன் அன்னைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறான், 1000 ரூபா வந்து அவங்க அதுலேயே அரிசி பருப்பு வாங்கிடுவாங்க, எல்லாம் வாங்கிடுவாங்க. ஏடா உன்ட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் 4 பேர் சேர்ந்து அவுட்டிங் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாலே 2000 ரூபா வந்துடும். ஆனால் 1000 ரூபா வச்சு அவங்க அரிசி பருப்பு வாங்க நல்லா இருப்பாங்க. அப்போ நீ மட்டும் ரெஸ்டாரண்ட் போய் 2000 ரூபாய்க்கு சாப்பிடுவோம், அவன் மட்டும் பிச்சைக்கார மாதிரி 1000 ரூபா வாங்கி அரிசி பருப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கணுமா? அப்போ இதுலேயே யோசிச்சுக்கோ, நம்ம மக்கள் பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு தான் அந்த அரசு விரும்புது. இந்த அரசு மட்டும் இல்லை, நாம் தமிழரை தவிர மற்ற எல்லாரும் தான் விரும்புகிறாங்க. ஏன்னா நீ பிச்சைக்காரனாக இருந்தால் தான் கடைசி வரைக்கும் கையேந்துவேன். இல்லைன்னு வச்சுக்கேன், சிந்திச்சு அடுத்தது எவன் பெஸ்ட்டாக இருக்கானோ அவனுக்கு ஓட்டு போடுவோம். இல்லைன்னா எவன் இலவசம் தரான். ஐயா, இந்த மேட் மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் போய் பாருங்கள். இந்த தண்ணிக்காக ஒருத்தன் என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க. அந்த காலத்தில் தண்ணி எல்லாம் போயிடுது, தண்ணிக்காக என்ன சொன்னாலும் செய்வாங்க. அந்த மாதிரி நாளைக்கு உங்களுக்கு 1000 ரூபா தரேன், 2000 ரூபா கூட்டி தரேன்னா, நம்ம இந்த நிலைமை இப்படி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 195 ரூபா கோழி விலை போச்சுன்னா பிச்சை எடுக்கிற நிலைமை தான் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அறிவு என்னென்னா, பசிச்சா சோத்தை தான் சாப்பிடணும். அந்த பசங்களுக்கு சொல்கிறது, பசிச்சா சோத்தை சாப்பிடணுங்கிறதாண்டா எனக்கு அறிவு இருக்குது. உடம்பு அளந்தளவுக்கு அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்களா? பசிச்சா சோத்தை சாப்பிடணுங்கிற அறிவு தான் இருக்குது. உங்களுக்கு என்ன, கம்ப்யூட்டரில் தட்டி ஆப்பிள் அப்படின்னு போட்டால் ஆப்பிள் வந்துடும், சாப்பிட்டு போயிடுவீங்க. நமக்கு அப்படி இல்லை, கறி வாங்கணும், முட்டை வாங்கணும், சமைக்கணும், சாப்பிட்ணும். ஆனால் இதெல்லாம் எப்படி அமையும்? நாளைக்கு வேளாண் தொழில்கள் முட்டை உற்பத்தியை அதிகப்படுத்தினா முட்டை விலை கம்மியாகும், கோழி உற்பத்தியை அதிகப்படுத்தினா கோழி விலை கம்மியாகும், அரிசி உற்பத்தியை அதிகப்படுத்தினா கம்மியாகும். இது எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கான வளம் தமிழ்நாட்டில் இருக்கான்னா இருக்குதுடா முட்டா பயல்களான்னு சொல்ல தோணுது. அதை இருக்கிற வளத்தை வளர்க்குறதை விட்டுட்டு இல்லாததை கொண்டு வந்து இருக்கிறத அழிக்கிறாங்க. எதுக்கு? நீ பிச்சைக்காரனாக இருக்கணுங்கிறது. இதை நாம் உணர்ந்தோம்னாலே, நாளைக்கு சாப்பாடு நமக்கு முக்கியங்கிறத நீங்கள் உணர்ந்தாலே நாம் தமிழருக்கு தன்னால் ஓட்ட போட்டுருவீங்க. சரிதானா? சரி, ஓகே, நிறைய டைம் போயிட்டுருக்குது, நிறைய பேர் பேச வேண்டியிருக்குது. தலைவர் பிரபாகரனுக்காக நான் முழங்கும் இந்த முழக்கம் எல்லார் வாயும் அசையணும், எல்லார் கையும் உயர்த்தப்படணும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நன்றி, வணக்கம்.